ரவிசங்கர் சார், உங்களுடைய கருத்து. சார், நம்ம இல்லை குறுக்கீடு விரும்புறீங்க, அதுக்கான பதிலை சொல்லிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ஆமாம், 370 பற்றி ஒரு இது சொல்லிடுறேன். விளாடிமிர் அவர் சொல்லியிருந்தார் 370 இதில் ஆர்டிக்கல் 368 கொண்டு அமெண்ட் பண்ணி அதில் கொண்டு வந்து 370 ப்ராப்பராக அவங்க அப்ரோகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னார். டீட்டெயில் நான் போக விரும்பல, ஏன்னா டைம் ஷார்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 370 அப்ரோகேஷன் இந்த அளவுக்கு இவங்க ப்ராப்பராக பண்ணவில்லை அப்படின்னால் அப்போ சுப்ரீம் கோர்ட் எடுத்த உடனே இது வந்து சரியில்லைன்னு அப்போயே அவங்க இது பண்ணிருப்பாங்க. டோட்டலி இதை வந்து இவங்க அப்ரோகேட் பண்ணது சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்போ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அவங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னால் கரெக்டு அப்படிங்கிறச்ச சுப்ரீம் கோர்ட் அப்ரோகேஷன் ஆஃப் ஆர்டிக்கல் 370 இந்த அப்பெல்ட். அதனால் ஆர்டிக்கல் 370 ப்ராப்பராக வித் ஆல் தி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் தான் பிஜேபி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய வாதம். ரெண்டாவது, இதில் வந்து இவங்க அசம்பிளி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதை அவங்க ஸ்டேட்ஹுட்டை எடுத்துகிட்டு 2 யூனியன் டெரிட்டரியை பிரித்தாங்க. இப்போது இந்த பொலிட்டிக்கல் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஸ்டேட்ஹுட்டு கண்டிப்பாக கொடுக்குறோன்னு இருக்காங்க, பார்க்கலாம். சரி, நான் டேரெக்டாக எலெக்ஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்துடுறேன். அதுதான் நம்ம பேசின மாதிரி. இந்த எலெக்ஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் இப்போ ஜேஎன்கே பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 18 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிருது. 66% என்னமோ ஓட்டர் டேர்ன் அவுட். தென் செப்டம்பர் 25 ஃபேஸ் 2 முடிஞ்சிருது. 57% ஓட்டர் டேர்ன் அவுட். தென் அக்டோபர் 1 தேர்ட் ஃபேஸ் நடக்க போகிறது. இதில் இந்த போல் பண்டிட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய இந்த காஷ்மீர் டைம்ஸ் எடிட்டர் ஆகட்டும் இவங்க சொல்கிறதாகட்டும், அவங்க காஷ்மீர் வேலியை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இட் ஹாஸ் காட் எ அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிறாங்க. நேஷ்னல் கான்ஃபரன்ஸும் இவங்க இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸும் இவங்க அலையன்ஸ் வச்சுருக்காங்க. அண்டு இப்போ ரீசெண்டாக நடந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ்லாம் கணக்கில் கொண்டு வரச்ச இது டோட்டலி இன்றைக்கி 90 சீட் இருக்குது ஜேஎன்கேல. இந்த 90 சீட்டில் 17 சீட் ஹேஸ் பீன் அலாட்டட் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப். ஸோ இந்த டிசம்பர் 2023 ஐ ஹோப் ஸோ அதில் வந்து இவங்க கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டில் ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி பவரிச்சு மீதி இருக்கிற 73 சீட்டில் தான் மற்ற ஜென்ரல் கேட்டகரி கான்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து டைரெக்டாக ஜம்மு ரீஜனை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 43 சீட்டில் தேர் மே பி எ டஃப் டைரக்ட் கான்ஃபரன்டேஷன் கான்டெஸ்ட் பிட்வீன் பிஜேபி அண்ட் காங்கிரஸ். அதில் பிஜேபி இந்த ரீசெண்டாக நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜம்முவில் தான் அவங்க கான்டெஸ்ட் பண்ணாங்க. காஷ்மீர் வேலியில் இருக்க 3 சீட்டில் கான்டெஸ்ட் பண்ணலை, ஜம்முவில் கான்டெஸ்ட் பண்ணாங்க. 2 சீட்டும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஜம்முவை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் கான்டெஸ்ட் இருந்தாலும் பிஜேபி ஹேஸ் காட் எ அப்பர் ஹேண்ட் அப்படின்னு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அங்கே சொல்லியிருக்காங்க. சரி சார், இப்போது கவனிக்கக்கூடிய விஷயம், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 5 தான் லோக்சபா சீட். அதில் 2 பிஜேபி, 2 உமர் அப்துல்லா அவங்களுடைய கட்சிக்கு போயிடுச்சு. 1 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நமக்கு தெரியும் சிறையிலிருந்தே வெற்றி பெற்றாங்க அப்படின்றதுல, அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போ இந்த சட்டமன்றத்தில் இதே நிலை பிரதிபலிக்குமா, இல்லை மக்களவைக்கு வேறு மாதிரியும் சட்டமன்றத்திற்கு வேறு மாதிரியும் பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதனால் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த 17 சீட் ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு போகிறது இல்லையா, அந்த ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு போகிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அண்ட் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் என்ன தான் இவங்க சொன்னாலும் டைரெக்டாக இவங்களுக்கு, ஏன்னா லாஸ்ட் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2 இடத்துல கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், 2 இடத்துல உமர் அப்துல்லா கான்டெஸ்ட் பண்ணார். 2 இடத்துலையுமே அவர் தோற்று விட்டார். அண்ட் அவர் தான் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஹெட்டு ஆர் அவங்க ஃபாதர் ஃபரூக் அப்துல்லா. 2 இடத்துலையுமே இவர் தோற்று விட்டார். அதனால் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோற்றனால மக்களுடைய பிரதிபலிப்பு நேஷ்னல் கான்ஃபரன்ஸுக்கு அவங்களுக்கு ஃபேவராக இல்லையோ அப்படின்னு தோன்றுறது. அதனால் காஷ்மீர் வேலியை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் கான்ஃபரன்ஸு இவங்க காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் அங்கே அவங்க சொல்கிறது எஸ் அவங்க அப்பர் ஹேண்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் அவங்க கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ண போகிறாங்களா காங்கிரஸ் காஷ்மீர் வேலியை 47 சீட்டையும்? இல்லை, சரி, அது நடக்க போகிறது இல்லை. அண்ட் ஜம்மு ரீஜனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஹஸ் காட் எ அப்பர் ஹேண்ட். 90 சீட்டுங்கிறச்ச 46 சீட் சிம்பிள் மெஜாரிட்டிக்கு இதான் பொசிஷன். ஓகே, காஷ்மீர். ஓகே, சார் அதுக்கு முன்னாடி நான் ஒரு இதை சொல்ல விரும்புகிறேன்.
விளாடிமிர் அவர் வந்து 2004 ஜம்மு 2004-05 ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆக்ட் பிரகாரம் ரிசர்வேஷன் இருக்குன்னார். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா முதல் ரவுண்டில் 2023 டிசம்பரில் இவங்க பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்த அந்த அமெண்ட்மெண்ட் பிரகாரம் தான் பார்லிமெண்ட் ஆகட்டும் அசம்பிளி ஆகட்டும் அங்கே கான்ஸ்டிடியூவன்சிஸ் ரிசர்வ் பண்ணது. இப்போ அசம்பிளிக்கு 17 சீட் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் இது வரைக்கும் அந்த ரிசர்வேஷனே கோட்டா கிடையாது. அசம்பிளிக்காகட்டும் பார்லிமெண்ட் ஆகட்டும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் நான் குறுக்கிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஐயநாதனுக்கான பதிலாக சொல்கிறீங்க அவர் கேட்டதுக்கு. ஓகே ரைட். அவர் மட்டும் இவரு இப்போ சொன்னார். ரைட். விளாடிமிர் சொன்னார். வர ஐயநாதன் உங்கள்கிட்ட வர நிறைவா வந்து நேரம் ரொம்ப குறைவா இருக்கு சார். என்னுடைய ஐயநாதன் வரேன், நான் நிறைவா உங்ககிட்ட வரேன். நான் இன்னும் பேசவே இல்லை ரவிசங்கர் சார். ஐயநாதன் நான் வரேன். நீங்க அப்புறம் முடிச்சிடுறேன். ஓகேவா? தென் இப்போ பேசினதில் ஹரியானா பொறுத்த வரைக்கும் ஹரியானா எலெக்ஷன் ஏன்னா அதை பற்றி பேசவே இல்லை. ஆமாம். ஹரியானா எலெக்ஷன் பார்க்குறச்ச இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஒப்பீனியன் போல் இப்போ வந்தது. அந்த ஒப்பீனியன் போலில் 43 to 48 சீட்ஸ் காங்கிரஸ் வர முடியும், பிஜேபி 34 to 39 சீட் வர முடியும்னு போட்டிருந்தாங்க. ஓகே, இதில் பிரகாரம் இப்போ பிஜேபி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் ராஜபூட்ஸ், பிராமின்ஸ், தென் முஸ்லீம்ஸ் 2 சீட் கொடுத்துருக்காங்க. தென் ஜாட்டுக்கு 16 சீட்டு, இவங்களாம் ஜென்ரல் கேட்டகரி. அதை தவிர ஷெட்யூல் காஸ்டில் ஒரு 17 சீட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 2019 40 சீட் ஜெயித்தாங்க, 2014 47 சீட் ஜெயித்தாங்க, சிம்பிள் மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. இப்போது இந்த எலெக்ஷனில் பிஜேபியோட பார்வை என்ன அப்படின்னா காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் உள்ளுக்குள்ளே ஃபேக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிபலாக நிற்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதனால் பிஜேபியோட இது பாதிக்குமா அப்படின்னு பார்த்தால் இல்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அதர்ஸ் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் மட்டும் 2019 அந்த எலெக்ஷனில் 7 சீட் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9%. 2019 2014 11% இண்டிபெண்டன்ஸ். அந்த மாதிரி அதர்ஸுங்கிறது மேஜர் நேஷனல் பார்ட்டி இல்லாமல் பிஜேபி இவங்க இல்லாமல் காங்கிரஸ் இல்லாமல் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 18% ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க அதர்ஸ். இப்போ நீங்கள் அதர்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க ஐஎன்எல்டி, ஓகே, ஹரியானா அந்த இவங்களுடைய சௌத்தாலா அவங்க இது அவங்களும் பிஎஸ்பிஐ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து தலித் கம்யூனிட்டி ஓட்டை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, அந்த மாதிரி ஜேஜேபியும் சந்திரசேகர் ஆசாத் பார்ட்டி அவங்க 2 பேரும் அலையன்ஸ். தேர்தல் வெற்றியோட முடிவுகள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக வரலாம்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸுக்கு போகும் சொல்கிறச்ச பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி இது. இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஓட்டு ஸ்பிளிட் ஆகலாம். ஓகே, அதனால இவங்க ஜாட்டையே நம்பி ஜாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் கேட்டகரி இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே. அதனால பிஜேபிக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைவாயிருக்கு.